ஜெபம் பண்ண கடவோம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் அரணும் கோட்டையுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு திருவிருந்து ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் பரலோகத்தின் தேவன் பாராட்டி எண்ணி முடியாத ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்து விசேஷமாக அப்பத்தை பிற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அன்பினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 266 பாமாலை 203 பாடவும். அதோ ஓர் ஜீவ வாசலே, அவ்வாசலில் ஓர் ஜோதி. கீதம் 266 பாமாலை 203 பாடவும். Adore
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை என்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றத்தை நான் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், எங்கள் சூழல் பிரவேசிக்கும் மத்தியும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தமும் பரிசுத்தம் ஏவதலால் எங்கள் இருத்தின சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவள்ளுவர் சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிற்குரிய சுருக ஜெபம். ஆண்டவரே, சகல நற்கிரியைகளையும் நாங்கள் இடைவிடாமல் உற்சாக மனதோடு செய்து வரும்படி உமது கிருபை எப்பொழுது எங்களுக்கு முன் செல்லவும் பின் தொடரவும் கட்டளையிட்டருள வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவளாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பாரிக்கிலும் ஜீவனும், உடையை பாரிக்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பாரிக்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் ஒரே
நமக்காக புதிதாக சிலுவையை அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேதம் வழங்கியபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் பரிசுத்தத்திலோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 263 பாமாலை 211 பாடவும். தேசத்தார்கள் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தையை. கீதம் 263 பாமாலை 211 பாடவும். Yeah.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 7 மணிக்கு ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா நம்ம கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை நாம் இதே காலை 7 மணிக்கு நாம் ஆராதனை வேளை சிஎஸ்ஐ டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் ஆதரிக்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு சில உபகரணங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆராதனை வேளை ஒரு சின்ன ஒரு கிராமத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு சிட்டியிலிருந்து தான் நாங்கள் அதை கொண்டு வர வேண்டும். இப்போ எங்களுக்கு அவசரமாக இந்த ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒரு மிக்சர் ஆம்பிளிஃபயர் மற்றும் ஒரு கார்ட்லெஸ் மைக் ஒன்று தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் இதை தாங்க முன் வரலாம். நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னை பம்மல் பகுதியை சார்ந்த அருமையான ஒரு சகோதரி நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய கணவர் ஆண்டுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவருடைய நினைவாக அவருடைய குடும்பத்தினர் இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு தாயும் தகப்பனுமாக இருந்து
உற்ற தலைவனாக இருந்து எல்லா நன்மைகளும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரிக்கு தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அருமையான மகள், அவருடைய அன்பு கணவர், தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகள், அதே போல் அருமையான அவருடைய மகன், அவருடைய துணைவியார், தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகள், இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வயோதிப நிலைமைக்கு அருமையான தாயாருக்காக நான் நன்றி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வயோதிபனுக்கு அருமையான அம்மாவையும் ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் வாராக சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையின்படியே இந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் அருள் செய்து அதிசயங்களை காண செய்வாராக. தேவ கிருபை அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எல்லாரையும் ஈடு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்றோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளாகவும் இது வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவையுள்ளதாகவும் இருக்கத்தக்கதாக, இது ஆன்மீக ஆண்டவர் வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இடைபடும் உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அவருடைய சீஷர்களும் ஏராளமான மக்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக திரளாய் கூடி வந்திருக்கிறதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மிக சிறந்த ஒரு பிரசங்கத்தை பண்ணினார் என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு பண்ணின எல்லா பிரசங்கமும் சிறந்த பிரசங்கம்தான். ஆனால் இது கோர்வையாக இந்த பிரசங்கங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதிலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். தம்மை சூழ நின்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த ஜனங்கள் எல்லாரும் கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு கூட இருந்திருக்கலாம். அங்க வந்து எல்லா மக்களும் ஏதோ ஒரு தேவைகளோடு கூட இருக்கலாம். அவளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆண்டவருடைய பார்வையில நீங்க விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதில் அப்படி விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள்? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு யாத்திரையாம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. மோசே சொல்லுகின்றான், ஆண்டவர் நோக்கி இவ்வாறாக சொல்லுகின்றான், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா?
இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க மோசே ஆண்டவருக்கு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நாங்கள் எதில் விசேஷமானவர்கள் தெரியுமா? ஏன் விசேஷித்தவர்களை காணப்படுகிறோம் தெரியுமா? என் ஆண்டவராய் கர்த்தர் எங்களோடு கூட இந்த வனாந்தர பிரயாணங்கள் வருகிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நமது ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு பின்புலம் கிடையாது, எனக்கு பணபலம் கிடையாது, அறிவு அந்த கல்வி அறிவு கிடையாது, நான் சாதாரணமானவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வையில் விசேஷித்தவன், நீ என் பார்வையில் விசேஷித்தவள். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் விசேஷித்தவர்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். இவன் ஒரு அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றவன் தான் தானியேல். ஆனால் இந்த பாபிலோன் தேசத்திலே, நாகரிகம் நிறைந்த தேசத்திலே, அந்த ஜனங்களை காட்டிலும் மேலான ஒரு இந்த அந்தஸ்து இருப்பதற்கு காரணம் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடியினாலே தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம எவ்வளவு ஒரு விசேஷமா வைத்திருக்கிறார் பாருங்கள். யாருக்கு தெரியுமா? அவர் யாரோடு கூட இருக்கிறார்கள் அவர்கள் விசேஷமானவர்கள். அவருடைய ஆவியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர் விசேஷித்தவர்கள். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டோடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ஆண்டோடைய பார்வையில் உலகத்தின் பார்வையிலும் ஆண்டோடைய பார்வையிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது பல காரியங்களை குறித்து நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜனங்களுக்கு தான் பெற்றுக்கொண்ட மேன்மையை தெரியாதபடினால்தான் அவங்க சில அறியாதபடினால்தான் சில வேளைகளில் அவங்க கண்ணீர் வடித்துக் கொண்டு சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷத்தோட இருக்கிறபடினால நீ எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நாம் இந்த வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசேஷத்துல இருக்கிறபடினால முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாதுன்னு தெரியுமா? இங்கு 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? முதலாவது அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25-26 ஆகிய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைப்படுகிறதினால் உங்கள் எவன் தன் சரீர அளவோடு 1 முழத்தை கூட்டுவான், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கவலைப்படுறதுனால உங்க சரீரத்துல 1 முழத்தை கூட்ட முடியுமா? இல்ல குறைக்க முடியுமா? இது மிக சாதாரண காரியம் ஆண்டவர் சொல்றாரு. இது நமக்கு எப்படிங்க பெரிய காரியமா சின்ன காரியமா சொல்லுங்க? 1 முழத்தை கூட்ட முடியும், 1 முழத்தை குறைக்க முடியுமான்னு கேட்கிற மாட்டேன். அவர் சொல்றாரு இது அற்பமான காரியம். ஆண்டவருக்கு அற்பமான காரியம். அவர் சொல்றாரு, இந்த சாதாரண காரியத்தை கூட உங்களை செய்ய முடியாதப்பா. நீ அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கவலையெல்லாம் நீ என்ன செய்ய என் மேல வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் என்ன செய்வார்னா ஆதரிப்பார். உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு சரீரத்துல 1 முழத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? இந்த உன் சரீரத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் செய்ய வல்லவர இருக்கிற என் மேல உன் பாரத்தை நீ வைத்து விடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல காரியங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில யாராவது கவலை இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா
எல்லாருமே கவலையோடு கூட என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு வகையில. இப்ப நீங்க வரும்போது இங்க ஆராதனை உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நல்ல பிரகாசமா இருக்கிறீங்க. ஆனா உங்களை தோண்டி தனியா பார்த்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்ணீர் விடுது நிறைய பேர் நினைச்சவங்க இருப்பீங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்து, பிள்ளைகளுக்குரிய வேலையை குறித்து, அவருடைய திருமண காரியங்களை குறித்து, திருமணம் ஆன பிறகு குழந்தைகள் சொல்லி அந்த பிரச்சனை. பேறுகாலமா இருக்கும் பொழுது நல்ல சுகப்பிரசம் வேணும் ஐயா, அது ஒரு கவலை. இப்படி கவலை மேல் கவலை ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு கடன் பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள், சில செய்கிற தொழில்களில் சில நஷ்டங்கள், குடும்பத்தில் இழப்புகள், பல காரியத்து நிமித்தமாக இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால உன்னால ஒன்னும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற எதுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? இது காரியத்தெல்லாம் நீ கவலைப்படுறதுனால ஏதாவது நடந்து நினைக்கியா? ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பெண் வந்தா அவ ஆண்டவர்கிட்ட சில கம்ப்ளைண்ட் பண்றா. ஆண்டவர் சொல்றாரு அவளை பார்த்து, லூக்கா 10:41 பார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ கவலைப்படணும் அவசியமே கிடையாது. நீ இருக்கிற இடம் எது தெரியுமா? என் சமூகம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்த பொழுது கூட அவ கவலைப்பட்டு கொடுந்தா. அவளுடைய சகோதரி யாருங்க? மரியாள். ஆனா அவ கவலைப்பட்டாளா? அவ என்னச்சுதான்னா அப்படியே அமைதியா ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கு. அவளுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, இந்த இயேசுதான் கிறிஸ்து, இந்த இயேசுதான் மேசியா, ஆண்டவருடைய குமாரன் சொல்லி அவளுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா அதே வீட்டுல இருக்கின்ற இந்த மார்த்தாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்த பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்தான், கேட்கிறாரு, அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் வல்லபடி என்று அறிந்திருந்த பொழுதும் கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சொன்னால் இது உங்களுடைய அறியாமையை தவிர வேறு எதுவும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வரும் பொழுது ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு வேதனைகள் துக்கமா இருந்தாலும் கூட அப்படி சமூகத்தில் நம்ம இறக்கி வைத்து விடுவோம்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குனுங்க, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சீலோமில் பண்டிகை கொண்டாடுவதற்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. இங்கு எல்கானா தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்திருந்தான். அன்னாளுக்கு குழந்தை கிடையாது, ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். எல்லாரும் பண்டிகையில சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பெனினாள் என்ன செய்தான்னா அன்னாள் துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசினாள். 1 சாமுவேல் 1:6 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, ஒருத்தன் நம்மளை விட ஒரு சாதாரண நிலைமையில இருக்கிறான்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு வேதனைப்படுத்துவாங்க. இவள் மிகவும் வேதனைப்பட்டாள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார், மனங்கசந்து அழுதாள், தன் இருதயத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீங்க அதே அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பிந்திய பகுதியிலே, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துல நம்ம வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாரங்கள் எல்லாம் நாம் இறக்கி வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அப்புறம் என்ன செய்ய முடியாது, துக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்கிறார் என்ற ஒரு எண்ணம், அந்த அறிவு நமக்கு இல்லாதபடினால தான் நாம துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆயிலும் இவைகள் உங்கள் பரமபிதா என்ன செய்யற தெரியுமா, பிழை போட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் தன் மகிமை தன் சர்வமையில் ஒருவர் கூட இவளை போல உடுத்திருந்தது கிடையாதுங்க. நான் அவள் எவ்வளவு ஆச்சரியமாக உடுத்தி வைக்கிறேன்னு தெரியுமா? ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்க என்ன செய்றீங்க, கவலைப்படாதிருங்கள். நான் அவ்வளவு ஆச்சரியமானவன். ஏன் தெரியுமா? அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிற, நாம் எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு தெரியுமா?
நம்முடைய பரமபிதா நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல பிரச்சனை வரும்பொழுது நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசியிடம் ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்தருடைய மனைவி வந்தாள். 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தாள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் இருக்கிறது. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகின்றாள், என்னுடைய கணவர் மரித்து போனார், ஏராளமான கடன் பிரச்சனை இருக்கிறது, கடன் கொடுத்தவர் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கும்படி கொண்டு செல்ல போகிறான், என்ன செய்வன்னு தெரியவில்லை, வாழ்வாதாரம் இல்லை. ஓவென்று அழுதாள், புலம்பினாள், கண்ணீர் விட்டாள். எலிசா தீர்க்கதரிசி கேட்டான், உன்ட்ட என்ன இருக்கிறது? ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாத்தையும் நீ பாத்திரத்தை வாங்கி வை, நீ உன் பிள்ளைகளும் உள்ளே சென்று அந்த பாத்திரங்களிலே அந்த எண்ணெயை நீ என்ன செய்யணும் வார்த்துவை என்று சொல்லுகின்றான். அப்படியே அவள் செய்கின்றாள். பாத்திரமெல்லாம் நிரம்பி வழிகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பி சென்றாளுங்க. அவருடைய பாரம் மறைந்து போனதுங்க. கடன் பிரச்சனை மாறி போனது. அவருடைய காலமெல்லாம் அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான பண உதவி நினைச்சு அதை விற்றது மூலமாய் கிடைத்தது என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். கவலையோடு கூட வந்தாள். அவருடைய கவலைகளை ஆண்டவர் மாற்றினார். நான் இதற்கு முன்பாக இருந்த ஒரு திருச்சபையில் ஒரு அருமையான சகோதரி ஒரு முறை என்னை தேடி வந்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். தீவிரமான ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு அருமையான சகோதரி. தொழில் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அவர்கள் நஷ்டப்பட்டு போனார்கள். மிகுந்த கவலை, இனி வாழ்வதை விட சாவதுதான் நல்லது. 25 லட்சம் ரூபாய் கடன் நாம எப்படி அடைக்க முடியும்? அவர்கள் திருமணமான போதில் அவருடைய குடும்பத்தார் பெற்றோர்கள் போட்ட எல்லா நகை நட்டு எல்லாவற்றையும் விட்டாலும் கூட எல்லாத்தையும் விற்று விட்டார்கள். கடனை அடைக்க முடியல. இது பல வருஷங்களுக்கு முன்பாக. 25 லட்சம் என்பது ஒரு பெரிய ஒரு தொகை, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இன்றைக்கு வைத்துக் கொள்ளலாம். மிகுந்த கண்ணீர். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பற்றி அவரிடம் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு கூட்டத்தில் போய் அவர் பங்கு பெற்றார்கள். கர்த்தர்களோடு கூட பேசினார். நீ கவலைப்படாத, நீ உன் பாரத்தெல்லாம் என் மீது வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன். இந்த வாக்கு அவர்களுக்கு கிடைச்சது. அதை நம்பிக்கையோடு கூட வந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரை நீதான் எல்லாம், இனி நான் என்னுடைய மார்க்கத்துக்கு நான் திரும்பி செல்ல மாட்டேன், நீங்க போதுமானவர் சொல்லி தன் வாழ்க்கை முற்றிலுமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இவர் செய்த தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தீப்பெட்டி செய்கின்ற தொழில் செய்து கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழில் பெருக ஆரம்பித்தது. நிறைய பேரை வேலைக்கு வச்சாங்க. அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா, என்னுடைய 25 லட்சம் கடனை மாத்திரம் கிடையாது, என்னுடைய பெற்றோர்கள் என்னென்ன நகையெல்லாம் போட்டாங்களோ, அந்த எந்தெந்த நகையெல்லாம் நான் போட்ட நகையில விற்றேனோ அதையெல்லாம் மீண்டும் 2 மடங்காக நான் திருப்பி கொண்டேன். அது மாத்திரமல்ல, என்னை சுற்றிலும் ஒரு 10-15 பேர் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக எல்லாரும் இந்த தொழிற்சாலையை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நான் மாத்திரம் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எல்லா விதமான காரியத்திலிருந்தும் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, கவலைப்படாத, கவலைப்படாத. நீங்க ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஏனென்றால் நீங்களும் நானும் ஆண்டோடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க, நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்றாரு, கவலைப்படாத. இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வசனம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 30ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் நிச்சயமா இந்த காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் செய்வேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற காட்டு புல், இந்த காட்டு புல்லை கூட நான் எவ்வளவு ஆச்சரியமாக என்ன செய்தேன்னா அதுக்கு ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியில போறோம், இந்த ஆற்றங்கரை பக்கத்துல போறோம், இந்த மற்ற இடங்களுக்கு செல்கிறோம்.
தெருவோரங்கள் இருக்கிற எத்தனையோ, அந்த ரோட்டோரங்கள் இருக்கிற எத்தனையோ செடிகள் இருக்கிறது. என்னைக்காவது நம்ம விதைச்சோமா, அதுக்கு தண்ணி ஊத்துனோமா, ஏதாவது ஒன்று செய்யலைங்க. அது மஞ்சள் கலர்ல பூத்து இருக்கிறது, சிகப்பு கலர்ல இருக்கிறது, வெள்ளை கலர்ல இருக்குது. அதனுடைய செடிகள், அதனுடைய இலைகள் பச்சையா இருந்துச்சதெல்லாம் இருக்குது. பாருங்க, நாம எல்லாம் ஒவ்வொருக்கா பெயிண்ட் அடிக்க முடியுமா? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமாக இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுறதுப்பா. அதற்கு கூட நான் எவ்வளவு கேர் பண்ணி இதுக்கெல்லாம் நான் அழகா உடுத்தி வைத்திருக்கிறேன். நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? ஏன் தெரியுமா? நான் உன் தகப்பன். அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை பாருங்க, இந்த 26ஆம் வசனம் பின்பகுதியை பார்க்கும் பொழுது, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 17ஆம் வசனம், பல இடங்களிலே ஆண்டவர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? பரமபிதா, பரமபிதா, ஹெவன்லி ஃபாதர். ஃபாதர், ஃபாதர்னு யாருங்க? யாரு? அப்பா, தகப்பன், எல்ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தகப்பனாயும் தாயாயும் நமக்கு இருக்கிறாருங்க. நம்மை பெற்ற ஒரு தகப்பனுங்க. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும்படியான ஒரு தகப்பனுங்க. இந்த சின்ன குழந்தை நமக்கு நல்லா தெரியும். இது குழந்தைக்கு பசி என்று சொன்னால் அது யாரு கொடுப்பா? தாய் கொடுப்பாங்க, தகப்பன் கொடுப்பாங்க, பெற்றோர்கள் தான் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு பசிக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தைய காலில் இருந்துச்சு அழகா குளிக்க வைக்கிறது யாரு? பெற்றோர்கள். அந்த குழந்தைய கிளீன் பண்றது யாரு? பெற்றோர்கள். அதற்கு கேரிங் பண்றது எல்லாம் யாரு? பெற்றோர்கள். அப்போ ஒரு குழந்தைய நம்ம சரியான விதத்தில் ஃபீட் பண்றோம், அதை சுத்தம் பண்றோம், அதை குளிக்க வைக்கிறோம், அதற்கு ஒரு சின்ன காய்ச்சல் உடனே அதை கேர் பண்றோம், என்னென்ன வேலை கூட எல்லாத்தையும் நம்ம பார்த்து விடுகிறோம். அந்த குழந்தை எதை குறித்தாவது கவலைப்படுமா? நமக்கு அடுத்த இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு பசிக்குமே, நமக்கு பால் வேணுமே, சோறு வேணுமே கவலைப்படுமா? ஐயோ இன்னைக்கு நிறைய ஐஸ் சாப்பிட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்துருமே, காய்ச்சல் வந்த நான் யார்கிட்ட போக, என்கிட்ட காசு கிடையாத, அப்பா அம்மாட்டான தொங்கணும், என்னைக்கு அது கவலைப்படுமா? இல்லைங்க. அது ஆஸ்பத்திரிக்கு வராவிட்டாலும் நாம இழுத்து கொண்டு சென்று விடுவோங்க. நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். வசனம், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளே கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தான் நமக்கு நன்மையானவர்களை அவர் கொடுக்காமல் எப்பொழுதுங்க நிச்சயம் அவர் நினைச்சுவார்னா கொடுப்பாரு. அப்ப இதெல்லாம் நம்ம நினைச்சல அறிஞ்சிருக்கணும். அவர் சொல்றாரு, தன்னை அறிமுகப்படுவ சொல்றாரு, கடவுள் நான் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு இந்த இடத்துல அறிமுகப்படுத்தலைங்க. மகனே மகளை கவலைப்படாத, நான் பார்த்து கொள்ளுவேன், நான் உன் தேவைகளெல்லாம் சந்திப்பேன். ஏன் தெரியுமா? நான் உன் தகப்பன், நான் உனக்கு தாயா இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறேன். ஆகவே நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு என்ன செய்வேன் தருவேன். நான் உன்னை போஷிக்கிறது மாத்திரம் கிடையாது, உன்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, தாவீதுக்கு எப்படி என்னுடைய கிருபைகளை கொடுத்தேன் அதே போல ஒரு நல்ல ஒரு கிருபை தாவீதுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். உனக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன்னு சொன்னார். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற கிருபைங்க. இது தாவீதுக்கு அருள அந்த கிருபை மாத்திரம் இன்றைக்கு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தருவேன், நிச்சயமா தருவேன். நமக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், நம்பிக்கை வேணும். அவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன். அது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமானின் ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியும் ஆகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன் நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். மொர்தெகாய் அரண்மனையில் இந்த முற்றத்தில் இருக்கின்ற ஒரு காவல்காரன். ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அவருடைய மனைவி சொல்றான், அவன் யூத குலமானால் நிச்சயமா நீ தாழ்ந்தான் போவையா, அவனை முன்னால் மேற்கொள்ள முடியாது.
எவரும் மேற்கொள்ள முடியாத ஒரு பெரிய கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு விசேஷமானவங்க, அதனால நீங்க என்ன நம்புங்க, நிச்சயமா உன் சத்துருக்களை நான் என்னச்சு வெட்கப்படுத்தும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன். கடைசியில் என்ன நடந்தது? இதே ஆமான் தான் இந்த மொர்தெகாயை அந்த குதிரை மேலே ஏற்றி என்னச்சுதானா பவனியாக அழைத்து கொண்டு சென்றதாக வேதத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ண வல்லவராயிருக்கின்றார். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5:19 ஆண்டவர் பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, நான் பெலிஸ்தரை முறியடிக்க செல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நிச்சயமா நிச்சயமாய் வெற்றியை பெறுவாய். என்னென்ன காரியத்திற்கெல்லாம் ஆண்டவரை எதிர்பார்த்து ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்கிறார்களோ அந்த எல்லா காரியத்திலேயும் தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். விசுவாசிகள் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. நீங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சுங்க, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கைவிடவே மாட்டார். நாம் விசேஷத்துல இருக்கிறபடினால கவலைப்படக்கூடாது. 2வதாக, நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். 3வதாக, அவர் இன்னொரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது 33 சொல்லுகிறது, மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 3வதாக, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். முதலாவது கவலைப்படாதீங்க. 2வது, ஆண்டவர் செய்வார் என்று ஒரு நிச்சயத்தோடு கூட இருங்க. 3வதாக என்ன செய்யணுங்க? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. ஆண்டவரே இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது யோவான் 5:30 எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவுக்கு அடுத்த காரியங்களை தான் தேடிக்கொண்டிருந்தார். அப்படி என்றால் நீங்களும் நானும் எந்த அளவிற்கு அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டுங்க? கர்த்தரை தேடுகிற மக்கள் மிக மிக குறைவு. ஏசாயா 55:6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள். அவர் சமீபமாயிருக்கிறாரு. அவர் தேடக்கூடிய காலங்களை நாம தேடணும். இப்ப தேடாம எப்ப தேட போறீங்க? வயசான பிறகு, கண்ணெல்லாம் மங்கின பிறகு, நடக்க முடியாம இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆலயத்துக்கு போக முடியலையே, ஆண்டு எனக்கு பலன் தருனா ஜெபம் பண்ணிக்கிடுங்க ஐயா. எதுக்கு? ஆலயத்துக்கு போகிறதுக்கு. நீ நல்ல பலனா இருக்கும்போது எங்க போன? நீ ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் பொழுது எங்கு சென்றீர்கள்? நீங்கள் ஒரு சொந்த இஷ்டத்தின்படி, சொந்த விருப்பத்தின்படி எங்கெங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபையார் வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. வேறு எங்கு செல்வதற்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஆராதனை நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டிய காலங்களில நாம தேடணுங்க. தேடாவிட்டால் ஒரு நாள் வரும், ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு அதிகமா வரும். ஏன் தெரியுமா? எல்லா பிரச்சனைகளும் உங்க மேல இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசுதான் அப்படின்னு தெரியும். அப்ப நீங்க தேட ஆசைப்படுவீங்க, தேட முடியாது, தேட முடியாது. கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்க அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 2 நாளாம் புஸ்தகத்தில் 15 வாசித்து பார்க்கும் பொழுது 2-4 ஆகிய வசனங்களிலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார்.
4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விட்டு வேறு எங்கு யாரை தேடி ஓடினாலும் உடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடிவு கிடைக்காது, விடை கிடைக்காது, ஆன்சர் கிடைக்காது, சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தெரியுமா? தேவ சமூகம். ஆண்டவரை நீங்கள் தேடி வரும் பொழுது, ஆசா ராஜாவுக்கு எதிராக எத்தியோப்பியா தேசத்திலிருந்து 10 லட்சத்திற்கு அதிகமான போர் வீரர்கள் வந்தார்கள். இவன் என்ன செய்தவன் தெரியுமா? இந்த ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தவன். தான் மாத்திரமல்ல, தன் ஜனங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தான். நீ என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை தேட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆண்டவரை தேடி வாருங்கள், ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் தெரியுமா? நீங்கள் அவ்வாறு தேடும் பொழுது என்ன நடக்குன்னா, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அப்ப ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் செய்ய நினைக்கிற காரியமும் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாத தேவன் கொடுக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடுகிறதில் எப்படி இருக்கின்றோம்? இவனுக்கு இந்த எத்தியோப்பியன் ஆகிய சேரா படையெடுத்து வருகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட கூப்பிடுகிறான். 11ஆம் வசனத்துல, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்பதாக அவன் ஜெபிக்கிறான். இப்படி ஜெபத்தை தேவன் கேட்டார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனாங்க. நொறுங்கி போனுங்கிறது என்பது என்ன? கண்ணாடியை கீழே போட்டேச்சு என்ன போவோம்? முறிந்து போன்னு சொல்லுவீங்களா? நொறுங்கி போச்சு. அப்பளம் கீழே விழுந்து என்ன ஆகும்? நொறுங்கி போவது. நீங்க திருப்பி எண்ணெயெல்லாம் வச்சு என்ன முடியாது, சேர்க்க முடியாது. நூலை வச்சு எது பயசு போயிட்டு ஒட்டவும் முடியாது. கண்ணாடியும் அதே மாதிரிதான். ஒண்ணுமில்லாமல் போய்விட்டார்கள் அந்த எத்தியோப்பியர். யாருக்கு முன்பாக தெரியுமா? ஆண்டவராக இருக்கிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு முன்பாக. யார் யாரெல்லாம் ஆண்டவரை மிகுந்த கரிசனையோடு கூட தேடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்கிறார். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் சந்தோஷப்படும் என்பதாக சங்கீதங்கள் 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஆண்டவருடைய வழிகளை தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? நாம யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை நாம தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. நீங்க எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகின்றது. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, எஸ்ரா அவன் பாபிலோன் தேசத்திலிருந்து இங்கு எருசலேமுக்கு அவன் திரும்பி வருகிறான். ஏராளமான மக்களோடு கூட அவன் என்ன செய்தான்னா வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அவன் சொல்றான், நான் ஆண்டவரை தேடினேன், ராஜாட்ட கேட்ட எனக்கு உதவி கிடைச்சிருக்கும்.
நாங்கள் எருசலேமுக்கு போகும்பொழுது எங்களுக்கு எதிராக ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறாங்க. நல்லா தெரியும். ராஜாட்ட கேட்ட குதிரை வீரர்கள் எங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா நான் கேட்க வெட்கப்படுறேன். ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். அத்தனை பெரிய வல்லமை உள்ள ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது நான் ஏன் போய் ராஜாட்ட போய் எனக்கு துணையாக போர் வீரர் அனுப்பும் என்று நான் ஏன் கேட்க போறேன்? வசனம் சொல்கிறது, யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் நன்மைகளை என்ன செய்ய தெரியுமா செய்யும். நீங்க தொடர்ந்து இந்த அதிகாரம் முழு வாசித்து பார்க்கும் பொழுது பத்திரமாக எந்த பிரச்சனையும் இல்லாம எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை ஆண்டவர் சேர்த்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிறதுல நாம் ஒருமுகப்பட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரை கருத்தாய் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நம்மால் முடியாத காரியத்தை தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நினைச்சதை முடிய செய்கிறார். கடைசியா ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 2ஆம் உலக யுத்தம் நடந்த பொழுது இந்த நாஜி படைகளுக்கும் நேச படைகளுக்கும் பயங்கரமான போராட்டம் நடைபெற்றது, யுத்தம் நடைபெற்றது. ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் இந்த 3 தேசங்களும் ஒரு புறமும், மற்ற பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்க ஐக்கிய தேசம், இன்னும் பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து போர் நடைபெற்று கொண்டிருந்தது. முதல்ல ஆரம்பிச்சது இந்த ஜெர்மன் தேசத்தினுடைய அப்போதைய அதிபராக இருந்த ஹிட்லர் தான் இதை ஆரம்பிச்சாரு. பார்த்துக்கிடுங்க, யுத்தம் பயங்கரமாக நடைபெற்று கொண்டது. கடைசியாக இந்த ரஷ்யாவுக்கு நேராக ஜெர்மானியர் படையெடுத்து சென்றார்கள். ரஷ்யா படைகள் இந்த ஜெர்மன் படையோடு கூட மோதும் பொழுது அவர்களை தாக்கு பிடிக்க முடியல. ஜெர்மன் அவ்வளவு ஒரு அவருடைய இராணுவம் அவ்வளவு ஒரு பலமுள்ள ஒரு இராணுவமா இருந்துச்சு. என்ன செய்ய வேண்டும் அவர்கள் ஒன்றுமே புரியவில்லை. அமெரிக்க தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டாகத்தான் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ ரூஸ்வெல்ட் அதிபராக இருந்தார். ஜெர்மன் தேசத்தினுடைய ரஷ்யாவுடைய அதிபராய் இருந்த ஸ்டாலின் இந்த ரூஸ்வெல்ட் அவரை பார்த்து சொல்லுகின்றார், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த ஜனாதிபதி, அமெரிக்க தேச ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் கம்யூனிச நாடு, ஆண்டவரை வெறுக்கிற ஒரு நாட்டை சார்ந்தவர்கள், நீங்க நாசிகர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்க நாட்டினுடைய வரி பணத்தை வாங்கிதான், ஜனங்களுடைய பணத்தை வாங்கிதான் உங்களுக்கு கொடுக்கிறோம். என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள், அவருடைய பணத்தை வாங்கி நீங்கள் நாசீக கொள்கையுடைய உங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா வருத்தப்படுவாங்க. நீங்கள் ஒன்று செய்தால் கொடுக்கின்றோம் என்று ரூஸ்வெல்ட் அவர் சொன்னார். என்னையா செய்ய வேண்டும்? இக்கட்டான நிலைமையிலே இங்கு ரஷ்ய தேசம் இருந்து கொண்டிருக்கிறது, பணத்துக்கு நாங்கள் அப்ப என்ன செய்யணும் சொன்னார். லெனின் இங்கு அதிபராக இருந்த காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாய் துன்பப்படுத்தினார். தேவாலயங்கள் மூடப்பட்டது, சிறைச்சாலைகளுக்கு அடைக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள், பயங்கரமான துன்புறுத்தல் நடைபெற்றது. ஒன்று செய்யுங்கள், அடைக்கப்பட்ட தேவாலயங்களை மீண்டும் திறக்க வேண்டும். என் ஜனங்கள் மீண்டும் ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நீங்கள் இவ்வாறு கர்த்தரை தேடும்படியாக, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உங்கள் தேவாலயங்களை திறப்பீர்கள் சொன்னால் நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னாங்க. ஸ்டாலின் நினைச்சாரு, அவரும் அதே கொள்கை உடையவர் தான். 20 வருஷம் ஆச்சு, கிறிஸ்தவன் அடின்னு அடிச்சு துன்பப்படுத்தியாச்சு, இனி ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. 20 வருஷம் கதவு பூட்டியாச்சு, இனி யாரும் ஆண்டவர் தேடி என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில சரி என்று சொல்லிவிட்டார். ஆலயங்கள் திறக்கப்பட்டது, அமெரிக்க தேசம் இவர்களுக்கு உதவி செய்தது. இந்த ஸ்டாலினால நம்ப முடியவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆலயத்துடைய கதவுகள். திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தரை தேடி ஆராதிக்கும்படி வந்து வர ஆரம்பித்து விட்டார்கள். போக்குவரத்து பயங்கரமான நெரிசலாகிவிட்டது. அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இது எப்படி வந்தது? எப்படி வந்தது? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட போராட்ட பிரச்சனை வந்தாலும் கூட ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டாங்க? பின்வாங்கவே மாட்டாங்க. 20 ஆண்டு காலங்களும் கூட கர்த்தரை தன்னுடைய ரகசிய இடங்களிலிருந்து கர்த்தரை தேடினவர்களாக இருந்தார்கள். அன்றைக்கு ஸ்டாலின் தெரிந்தோ தெரியாமலேயோ அவன் கர்த்தரை தேடுவதற்கு இடம் கொடுத்தபடினால தான் அவன் ரஷ்ய தேசத்தை நினைச்ச முடியுதுன்னா
ஜெர்மான் படையோடு கூட யுத்தம் பண்ணி வெற்றியை பெற முடிந்தது. இல்லாவிட்டால் அந்த தேசம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். நான் சொல்லவில்லை, ஸ்பீக்கிங் ஃபார் த லார்ட் விட்னஸ் லீ என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினதான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாக கடவுளே அறியாத ஒரு மனிதன் கடவுள் ஆண்டவரை தேடுவதற்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அப்படி நாடே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், அப்படி நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் வேண்டிக்கொள்ளும் முன்பாகவே உங்களுடைய தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், தாயை போல் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்ல, பாரங்கள் எல்லாம் என்கிட்ட வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் தெரியுமா? நீங்கள் என் பார்வைக்கு விசேஷித்தவர்கள். கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 254 கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடவும். போசனத்தானும் உண்டோ திரு ரா போசனம் போலுலையில். கீதம் 254 கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடவும். ராசரும்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் பரலோகத்தின் தெய்வத்துடைய பார்வையிலே நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால், உம்முடைய விசேஷித்த ஆவி எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் எல்லாரையும் பார்க்க விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய உன்னதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஜீவகாலமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறையா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களே சமூலமாய் உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. பல வகையான நெருக்கடிகள் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில சுவாமி, ஆண்டவர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறேனே, நான் எல்லாரிலும் நான் கீழ் மட்ட நிலைமையில் இருக்கிறேன், எல்லாரும் என்னை அவமானமாய் பார்க்கிறார்கள் என்று சொல்லி பல வகையான நிந்தனைகளுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. குடும்பத்திலே இவன் எதற்கும் ஆகாதவன், இவள் எதற்கும் ஆகாதவன் சொல்லி ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனால் உம்முடைய பார்வையிலே நாங்கள் யாதொரு கூட ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் விலையேறப்பட்ட இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டபடியினால், எங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவரே எங்களை விசேஷித்தவர்களை வைத்திருக்கிற உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரே தன்னுடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும் சுவாமி. இப்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல வளர்ச்சியை தாருங்க சுவாமி. சில பிள்ளைகள் சரியான வளர்ச்சி இல்லாதபடியினால ஆண்டவரை பேச முடியாமல் இருக்கின்ற பிரச்சனை நிமித்தமாக, சரியாக நடக்க முடியாத பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த வேதனையோடு கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு ஜெபித்து இருந்திருக்கிறீங்கப்பா. நீ தயவா இறங்குவீராக. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியும் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கொடுப்பீராக. உயர்கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்கல்வி இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்கப்பா. என்னுடைய பிள்ளைகள் விரும்புகின்ற இடத்துல ஆண்டவர் உயர்ந்த ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அயல் நாடுகளில் சென்று வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றாய் படித்து முடித்து விட்டேன், எனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக மிகுந்த பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காகவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரை எந்த ஒரு காரியத்தையும் கூட உங்களால் செய்ய முடியாது. அற்பமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை கூட செய்ய முடியாமல் உங்களால் இருக்கிறபடினால் நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சொல்லி எங்களை பார்த்து நீ சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, ஒரு சாதாரண காரியத்தை கூட செய்வது எங்களுக்கு பலன் இல்லையப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்ய முடியும்ப்பா? உங்களுடைய பிள்ளைகளை தயவாய் இறங்குவீராக. அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சிறிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவரும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஐயா. அநேக குடும்பங்கள் என் பிள்ளைகளுக்கு திருமண வயதெல்லாம் தாண்டி செல்லுகிறது சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு புலம்பி கொண்டிருக்கிறது இருந்திருக்கீங்கப்பா. இந்த பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. அப்படி வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்களை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்காக உடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட மன்றாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ ரீதியாக உமது பிள்ளைகளுக்கு வாய்ப்பில்லை என்று கூட சொல்லலாம் சுவாமி. ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. செத்து போன சாராளின் கற்பத்திலிருந்து கூட சுவாமி ஆண்டவரே ஒரு ஈசாக்கை கொடுக்க உம்மால் முடியும் என்று சொன்னாலப்பா. என் அருமையான பிள்ளைகளுக்கு கற்பத்தினை கொடுப்பது என்பது எவ்வளவு ஒரு எளிதான காரியம் ஐயா, எவ்வளவு எளிதான காரியம். நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அப்பா, உமது பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஆண்டு வீண் போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியே ஜெபிக்கிறோம். தகப்பனே, பேறுகால நிலைமை இருக்க அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் கற்பதற்கனியை பூரணப்படுத்தி உடைய பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய பயங்கள், கலக்கங்கள், பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஆசீர்வதிக்குமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து வழிநடத்துங்க ஐயா. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான தாய் தகப்பன்மாருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பணிகள் நிமித்தமாக வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற நிமித்தமாக தனிமையோடு கூட அறிந்திருக்கிறீங்க. யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழலையப்பா. ஆனால் என் ஆண்டவர் உமது பிள்ளைகளோடு கூட இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீரே உம்முடைய தூதர்களை உமது பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுக்கும்படியே ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அருமையான பெற்றோர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நீ இந்த வயதான காலத்திலும் கூட என் அன்பு பெற்றோர்களை ஆண்டவர் உம்முடைய கரத்தினாலே ஏந்தி தூக்கி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவன். அவ்வாறு செய்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய பலவீனத்திலே பலன் தந்து வழிநடத்துங்க. படுக்கையிலே ஆண்டவர் பலவீனத்தோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருந்திருக்கிறீங்கப்பா. அவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஒரு சுக வாழ்வையும் சமாதானத்தையும் இங்கே கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கருத்து சந்தித்து வழிநடத்துவீராக. அப்பா உமக்கோடாக கூடி ஸ்தோத்திரம். இன்னுமாக தங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் இனி எனக்கு சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்குற பிள்ளைகள் உண்டப்பா. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக கண்ணீரோடு கூட உடைய சமூகத்து இருந்திருக்கிறீங்கப்பா. அந்த நஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. என்னென்ன காரியத்தில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதத்தையும் செல்வங்கள் இழந்து போனார்களோ அந்த இழப்பையெல்லாம் கர்த்தர் மாற்றி ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லா வேலைகளிலும் ஐயா உடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே இன்னுமாய் பல வகையான வியாதி நிமித்தமாய் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதினால் பிள்ளைகள் பலவீனப்பட்டு போனார்களோ எல்லாம் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரணமான ஒரு சுகம் உண்டாகட்டும். அது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. கேன்சர் கட்டியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த கேன்சர் கட்டியுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முறியடிக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இருதய பலவீனங்கள் மாறட்டும், நுரையீரல் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. மூச்சுத்திணறல் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. ஆண்டவரே தலையில கட்டி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த கட்டிடெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தண்டுவட பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன பலவீனத்தில் அந்த பிள்ளைகள் பலவீனப்பட்டிருக்க எல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சமீபத்தில் ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தில் சமாதானமற்று இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரிந்து போன குடும்பத்தின் நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கசப்புகளை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்படும்படியே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களில் சமாதானம் ஆண்டவரை பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கணவன் மனைவி மூலமாய் வருகிற இந்த சமாதான குறைச்சல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மீது தெளித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஏழைகள் எளியவர்கள் ஆதரவற்றவர் திக்கற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காக இந்த பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு காரியத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய எல்லா பாரங்களையும் நீர் சிலுவை தூக்கி சுமந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார்னு சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் உங்க மீது நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே, வைக்கிறோம் அப்பா. எல்லாருடைய பாரத்தையும் கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றி உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. சமாதானத்தில் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக
கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த ஆராதனைக்காக பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக இது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பரலோகத்தில் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மிகுந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வாதத்துக்கு தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த ஆண்டவரே, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சென்னை பம்பல் பகுதியை சார்ந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஒரு சகோதரருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கணவருடைய நினைவாக 4வது ஆண்டு நினைவாக இந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையை தாங்குகிறது அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்ப தலைவர் இல்லாத அந்த குடும்பத்தில் நீர் தலைவராக தாயாய் தகப்பனாக இருந்து இந்த குடும்பத்தை நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரியை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் சமாதானத்தினால் நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும்னு சொன்னீரே, அந்த நன்மையினாலும் கிருபையினை நிரப்புவீராக. நீங்கள் கொடுத்த அருமையான மகளுக்காக, அவளுக்கு நல்ல குடும்ப வாழ்வுக்காக, நீ கொடுத்த அருமையான 2 பேரப்பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் அன்பு மகனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் கொடுத்த கற்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசீர்வதிப்பீராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொல்கிறப்பா. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளை பெற்று அனுபவிக்க கிருபைதாரும். ஆசீர்வதியும் உங்கள் நாமத்தின் மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்களை மித்த முழு இருத்தோடுமையாய் மனசாபப்பட்டு பிறர் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொடு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். இதை பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்பட நிலைநிறுத்தி ஒளித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாமனே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிதி ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலி அவரே. உங்கள் இருத்தி உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சியமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல்
தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீலாறு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கின்ற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும்
அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய பரிசுத்த சபை அனைத்தும் பாவ மன்னிப்பை அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரே கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு பரிசுத்தமும் ஜீவன பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரீர் முது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரம் இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர அபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்க தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதற்கு தேவனுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உன் இதயத்தை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 265 பாமாலை 214 பாடவும். மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும். கீதம் 265 பாமாலை 214 பாடவும்.
பரிசுத்த பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தெய்வீக பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் கிருபையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு நாட்களை காணப்பட உதவி செய்வீராக. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீர் நிறைவாய் நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். நாமத்தினாலே ஆமென்.